அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. என்ன சக்கரவர்த்தி காலையில கிளம்பலான்னு சொல்றேன்? ரத்னம், காலையில ஒர்க் அதிகமா இருக்கு. ஆமா மாமா, ஆபீஸ் ஒர்க் நிறைய இருக்கு. அதனாலதான் இப்பவே கிளம்பினா காலையில அங்க கூட கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்துட்டு அப்படியே எழுந்து ஒர்க் பார்க்க கரெக்டா இருக்கும். நல்லா இருக்குடா. இதே மாதிரி தான் சொல்லிட்டு வீணாவும் கிளம்பிட்டான். ரத்னப்பா, ஹோம் வேலை வேற போய்கிட்டு இருக்கா, அதனாலதான்ப்பா இருக்க முடியல. இன்னொரு நாள் கண்டிப்பா வரோம். ஆமா ஆமா, ஃபங்க்ஷன் டைமே வந்து இருக்காம இன்னொரு நாள் எப்போ? ரத்னம், என்னடா ரொம்ப அழுத்துக்கிற? வேலை இருக்குடா. காலையில இருந்து நீங்களே ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் வேலைக்கு போயிடுவீங்க. நாங்க என்ன பண்ணட்டும்? நாளைக்கு யாரும் போக வேண்டாம், ஆபீஸ வேணா லீவ் விட்டுறேன். சரி சரி, ஓகே ஓகே, உங்களுக்காக நீ என்ன வேணாலும் செய்வேன்னு நாங்க ஒத்துக்கிறோம். சக்கரவர்த்தி, ஹோம் ஒர்க்கும் இருக்கு, ஆபீஸ் ஒர்க்கும் இருக்கு. நாங்க எல்லாரும் போனாதான் அதை மேனேஜ் பண்ண முடியும். சிவானி, அதுக்காக நீயம்மா? வைஷோமா, நானா தனியா மேனேஜ் பண்றது கஷ்டம். இங்க இருந்தேனா உங்களை டார்ச்சர் பண்ணிடுவேன். என்னோட டார்ச்சர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற ஒரே ஆளு என் ராம் மட்டும்தான். ஆமா ஆமா, நான் தான். அந்த பையனை பாத்துக்கோங்க. ஏய், நிஜமாதாமா, இன்னைக்கு ஒரு நாள் எப்படியோ சமாளிச்சிட்டேன். நான் இப்பவே எனக்கு தலை சுத்துது, என்னென்னமோ செய்து. அதனால வீட்டுல போய் என்கிட்ட வம்பு பண்ணி என் கூட சண்டை போட்டு தலைமுடியெல்லாம் போடிச்சு இங்கிட்ட அங்கிட்ட ஆஞ்சி அப்புறம் நிம்மதியா பெருமூச்சு விட்டுட்டு தூங்குவா பாருங்க. அப்பதான் சிவானிக்கு சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். ராம், நிஜமாதான் வைஷு அத்தை, அவளுக்கு அப்படியே பழகி போச்சு. சிவானி ரொம்ப பாடாப்படுத்துற போல. நான் என்னப்பா பண்ண முடியும்? குழந்தை என்ன பாடாப்படுத்துது, நான் அவங்கள பாடாப்படுத்துறேன். சூப்பர்மா. இதுக 2 பாடையும் நான் தாங்கிட்டு இருக்கேன். இல்ல 3 பேரு. ரொம்ப சூப்பர் சக்கரவர்த்தி. சரி சிவானி, நான் சரின்னு சொல்லிட்டேன். நான் கண்டிப்பா அடுத்தடுத்து வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா வரேமா. சரி வைஷு, போயிட்டு வரோம். அடுத்து மீட் பண்ணலாம். சரிங்க அண்ணே. வைஷோமா, வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். இருந்தாலும் நான் கிளம்பிட்டேன், நீ இன்னொருக்கா சொல்லிடுங்க. சரிடி. அப்பா போலாமா? போலாம்டா. அப்பாப்பா, அந்த ஆளை எப்ப வெளியே விடுவீங்க? யாருமா? அந்த தாசா? ஆமாப்பா, காலையிலே அடைச்சு வச்சது. இப்போ நைட் ஆயிடுச்சு. நைட்டு ஒரு நாள் அங்கேயே தூங்கட்டும். காலையில நான் போய் பேசி பாத்துக்கிறேன். சரி ஓகேப்பா. சக்கரவர்த்தி, ஆனாலும் ரொம்ப தேங்க்ஸ்டா. ஃபங்க்ஷன் நல்லபடியா சந்தோஷமா நடந்துச்சு. எந்த ஒரு சின்ன பிரச்சனையும் இல்லாம. இதுக்கு ஒரு முக்கிய காரணம் நீயும் தான். நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லலாமா? ஆமால. சரி பாத்துக்கோ, பேசிக்கிட்டே இருந்தா நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். அங்க போய் எல்லாம் ஏற்பாடும் பண்ணுங்க, டைம் ஆகிக்கிட்டே இருக்கு. நாங்க போயிட்டு வரோம். சரி சக்கரவர்த்தி. வாணி பாத்துக்கோமா, உடம்ப பாத்துக்கோ, நல்லா சாப்பிடு. ராம், சொல்ல தேவையில்ல, நீ நல்லா பாத்துக்குவ. இருந்தாலும் நான் கவனிச்சுக்கிறேன். சரி ராம். சிவானி, மெதுவா பார்த்து நடந்து வா. சரி ராம். என்னங்க அப்படி பாக்குறீங்க? வைஷு, வீடே நல்லா கலக்கலன்னு இருந்தது எல்லாரும் இருக்கும்போது. இப்ப பாரு, ஒவ்வொரு ஆளா அப்படி அப்படியே கிளம்பியாச்சு. இன்னைக்கு நைட் இங்க தங்கிட்டு போமான்னு சிந்துட்ட சொன்னனால அவ இங்க இருக்கா. அவளும் கிளம்பிட்டா. இன்னும் வீடு வேறையே ஆயிடும். ஆமாங்க, நேத்துல இருந்து வீடு நல்லா கலக்கலன்னு இருந்தது. இன்னைக்கு ஒவ்வொரு ஆளா கிளம்பி போக போக கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆமா ஆமா, இந்த சிவானி இருந்தா கூட சேஷாவும் இருப்பா. இவளும் கிளம்புறேன்னு சொன்னனாலும் சேஷாவும் கிளம்பியாச்சு. சரி விடுங்க, ஊடகுடி டைம், எல்லாருக்குமே ஒர்க் இருக்கும்ல. இன்னொரு நாள் லீவ் அப்போ எல்லாரும் மீட் பண்ணலாங்க. சரிமா. அப்புறம் வைஷு, எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சுல? அதெல்லாம் பசங்க சேர்ந்து பண்ணிட்டாங்க. அப்புறம் நாம எல்லாம் இன்னைக்கு மொட்டை மாடியில? ஆமாங்க, அங்கேயே படுத்துக்கலாம். எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். வீரா, மதி, சிந்து, சித்தார்த் இவங்க மட்டும் கீழே ரூம்ல இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சரத்து மாடி ரூம்ல இருக்கட்டும். மிச்சப்படி திரு, வாஷிகி, சக்தி, சுபா இவங்க கிட்ட எல்லாம் கேட்டதுக்கு நாங்க உங்க கூட தான் மொட்டை மாடியில தான் படுக்க போறோம்னு சொல்லிட்டாங்க. சரி, அவங்களா சொல்லும் போது எதுக்கு வேண்டான்னு சொல்வானேன்னு சரின்னு சொல்லிட்டேன். ஏனிய ரூம்க்கு அனுப்பிட்டு அப்படியே எல்லாரும் மாடியில போய் படுக்க போய்க்கலாங்க. சரி சரிமா, நான் பசங்களை கூப்பிட்டுட்டு மாடிக்கு போறேன். பிள்ளைங்க எல்லாரும் சாப்பிட்டாங்கல்ல? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தானே சாப்பிட்டோம். சரி 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 வைசு, நீ பாத்து எல்லாத்தையும் முடிச்சிட்டு நீ வா. சரிங்க. அடடடடா, இல்ல இது சரிப்பட்டு வராது. நம்ம வீட்டுக்கு போனாதான் நமக்கு நிம்மதியான தூக்கம் வரும். இங்க எப்படி ஸ்டே பண்ணிட்டு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாளே. இல்ல வரட்டும், நான் இங்க இருக்கல. நீ மட்டும் வேணா தங்கிட்டு வா. நாளைக்கு காலையில உன்னை கூப்பிட வரேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிட வேண்டிதான். கல்யாணம் முடிச்ச உடனே இங்க வந்து தங்க மாட்டேன்னு சொன்னேன். இப்ப என்னன்னா இன்னைக்கு போய் எல்லாம் மாடிக்கு போய் படுக்க போறேன்னு சொன்னாங்க. போட்டும் போட்டும், சிந்து வரட்டும். அவகிட்ட சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட வேண்டிதான். நமக்கு இங்க சரிப்பட்டு வரவே வராது. என்னதான் பண்றா? ஒண்ணுக்கு அலங்காரம் பண்ணிட்டு வரேன்னு சொன்னா, இவ கண்டு அலங்காரம் பண்ணிட்டு வராளோ என்னமோ. எவ்வளவு நேரம் ஆகுது? எல்லாரும் போய் படுத்ததுக்கு அப்புறம் தான் வருவான்னு நினைக்கிறேன். சரி சரி வரட்டும், வந்ததும் சொல்லிட்டு கிளம்புறோம். கண்டிப்பா கிளம்புறோம்.
மதி, இந்த மாதிரி சாரி கட்டுறதே எனக்கு கஷ்டமா இருக்கு. இதுல இன்னும் அந்த பூவெல்லாம் போதும். நீ இந்த போதும் போதும்னு சொல்றனாலதான் வாசுகி சுபா எல்லாம் நீயே பாத்துக்கொண்டு ஓடிட்டாங்க. எல்லாரும் தூங்கிட்டாங்களா? ஆமா, அவங்க எல்லாரும் இன்னைக்கு மாடியில போய் படுக்க போறாங்களாம். மொட்டை மாடியிலயா? வாவ், ஜாலியா இருக்கும்ல? ஆமா ஆமா, ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆனா நாம 3 பேரும் கீழே தான். ஓ அப்படியா? அத்தான் கீழே இருக்க சொல்லிட்டாங்களா? ஆமா ஆமா. சிந்து, எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பியாச்சா? சிவானி, சேஷா எல்லாரும் இப்பதான் கிளம்புனாங்க. வேணி, நாளைக்கு எல்லாத்துக்கும் ஆபீஸ் ஒர்க் இருக்குல்ல? ஆமா ஆமா. சிந்து, சொல்லுங்க நீ. மணி ஆயிடுச்சு, அத்தை வந்தா திட்டுவாங்க. பூவு பொட்டை மட்டும் வச்சு விட்டுட்டு கிளம்பலாமா? அவங்க சரத்து வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஆமா நீ, சாரி தான் எனக்கு கட்ட தெரியாது, கட்டி விட்டுட்டீங்க. இனி மிச்சதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இவ அநியாயத்துக்கு அளவே இல்லாம போச்சு. ஆமா ஆமா, கண்டிப்பா நீ. நீ மட்டும் உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்க. இன்னைக்கு ஃபுல்லா பாப்பா நொந்துட்டேன். அடிக்கிற வெயிலுக்கு அந்த ட்ரெஸ் எப்படி இருந்தது தெரியுமா? எனக்கு எப்பவும் இந்த மாதிரி காட்டன் ட்ரெஸ் தான்ப்பா. அடிக்கிற குளிர கூட தாங்கிக்கலாம், ஆனா வெளுக்கிற வெயில தாங்கவே முடியாது. அதுவும் இல்லாம எனக்கு நல்லா தூக்கம் வந்துருச்சு. அனி, அம்மா. என்னடி பண்றீங்க? சொல்லி முடிக்கவங்கள வந்தாச்சு. வைஷ்யாத்த, சாரி கட்டியாச்சா? ஒரு வழியா முடிஞ்சதத்த. என்னடி பொட்டு பூவு? அதெல்லாம் அவளே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டா. சரி, ஓகே ஓகே, போட்டு அந்த பிள்ளைய பாடா படுத்தாதீங்க. ஓ மதி, ஆதவன் தூங்கிட்டான், நீயும் போய் படுத்துங்க. எல்லாரும் மாடிக்கு போயாச்சா? போயாச்சுமா. சிந்து, நான் போறேன். வைஷாமா, எனக்கு ஆல்ரெடி தூக்கம் வந்தாச்சு. ஓகேடி, டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. இனி எங்கேயும் யாரும் வெளியே போகல. நீயும் வெளியே வா. ஆத்தாடி, நீ நான் தூங்கினா காலையில 10 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். வைஷாத்த, நானும் போய் தூங்குறதா? சரிம்மா. சரி, நீங்க கிளம்புங்க, நான் வேணிய பாத்துக்கிறேன். சரிங்க அத்தை. வேணி, குட் நைட். குட் நைட் மதி. சிந்து, குட் நைட். குட் நைட் அனி. தூங்குங்க, காலையில பார்க்கலாம். சரிம்மா. வேணி, வைஷாத்த, ஏமா ஒரு மாதிரி பயந்த மாதிரியே இருக்க? சரத்தும் உன்னை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ண வேண்டாம். அவளுக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாம் செய்யுங்கன்னு திரும்ப திரும்ப வந்து சொல்லிட்டு போறான். என்னம்மா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை. வேணி, எதுவும் நினைக்காத. உனக்கு அப்பா அம்மா எல்லாரையும் நினைக்கும் போது கஷ்டமா இருக்கும். ஆனா சீக்கிரம் உன்னோட கஷ்டம் எல்லாமே மாறும். கூடிய சீக்கிரத்துல உனக்கு பையனோ பொண்ணோ பிறந்தா இப்போ இந்த கஷ்டம்லாம் ஒரு நாளும் சந்தோஷமா மாறும். சந்தோஷமா இருடா கண்ணு, நாங்க எல்லாரும் இருக்கோம். தனியா இருக்கோம், நமக்கு யாரும் இல்ல, அந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணாத. இல்ல வைஷாத்த, நான் அப்படிலாம் நினைக்கல. என்னன்னு தெரியலமா, சரத் எதையும் சொல்ல மாட்டேங்கிறான். ஆனா அப்பப்போ வேணி கொஞ்சம் பயப்படுறா. அவ இஷ்டப்படி விடுங்க, யாரும் அது இதுன்னு பேசாதீங்கன்னு வந்து வந்து சொல்லிட்டு போகும்போது எனக்கு என்னமோ ஏதோ. இனி என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? அது வந்து சொல்லுமா. இல்ல இல்லத்த, அப்படிலாம் ஒண்ணு இல்ல, நான் நார்மலா இருக்கேன். சரி ஓகேமா. சரி வா, சரத் ரூமுக்கு போறியா இல்ல நான் கூட்டிட்டு வந்து? அத்தை, நான் போய்க்கிறேன். சரிம்மா. வைஷாத்த, ஐயோ கவலைப்படுறாங்களா? வைஷாத்த. சொல்லுமா. அத்தை, அது வந்து. என்னம்மா, ஏதாவது வேணுமா? இல்லத்த, நீங்க எதுவும் நினைக்காதீங்க, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அது வந்து நீங்க சொன்ன மாதிரி சீக்கிரம் 1 வருஷத்துல நான் கொஞ்சம் கொஞ்சமா சந்தோஷப்படுற மாதிரி, நீங்க எல்லாருமே சந்தோஷப்படுற மாதிரி பேத்தி இல்ல பேரன் சீக்கிரம் வருவாங்க. ஆமாடி, கண்டிப்பா அத்தை, நீங்க எதுவும் நினைக்காதீங்க, கவலைப்படாதீங்க. சரிம்மா, இந்த ஒரு வார்த்தை எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு. என்னமோ ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டேன். இது போதுண்டா தங்கம். சரி வா போலாம். சரிங்க அத்தை. அட பாவிங்களா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க ரூம? ஐயோ, இவங்க இம்சா தாங்கலப்பா. இதெல்லாம் வேண்டாண்டான்னு சொன்னா இருக்கு பசங்க சுத்தி லைட்ட தொங்க விட்டு இதை செய்யறதுக்கு ரூம்குள்ள வராத நம்மள ஓட ஓட விரட்டி இருக்காங்க. அப்பா, பூ அலங்காரம் கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ட்ரெண்டிங் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு. ஆனாலும் இது கொஞ்சம் ஓகேவா இருக்கு. பூவை கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. ஏனி என்ன ஆவான்னு எனக்கே தெரியல. அப்பப்போ போய் சொல்லிக்கிட்டே இருந்தோம், ஏனிய போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க, அவ இஷ்டத்துக்கு விடுங்க, அலங்காரம் அது இதுன்னு போட்டு புள்ளைய புண்ணாக்குனீங்க, அவ்வளவுதான் நான் அழுதுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு ஒண்ணுமே தெரியலையே. கிட்டத்தட்ட 1 மணி நேரமா அவளை பார்க்கவே விடல. அவளுக்கு இதுதான் மேட்ருன்னு தெரியுமா தெரியலையான்னு கூட தெரியலையே. ஐயோ, உள்ள வந்ததும் ஷாக் ஆவாளா? பயந்து அழுது. இல்ல, அவ பயப்படும் போது அவ கைகால் நடுங்கிறது, அவளுக்கு வேர்க்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அதுக்கு மேல பயமா இருக்கு. ஏதாவது பிக்ஸ் எதுவும் வந்துருமோன்னு. இது வேணிக்கு சரியாகிற வரைக்கும் நாம கொஞ்சம் கவனமா தான் பாத்துக்கணும். என்ன பண்ற, எப்படி வாரான்னு தெரியலையே. நானும் உள்ள வந்து 1 மணி நேரம் ஆச்சு. அப்பா, நொந்துட்டேன்ப்பா. என்னடா பண்றீங்க? வெளியே போய் பாத்துடலாமா? வேண்டாம், அப்பவே அம்மா பார்த்து திட்டினாங்க. அதுக்கு மேல இவங்க பார்த்தா உனக்கு என்னடா அவசரம், பொண்ணு வரும்போது வராதான்னு கேக்குறாங்க. யாரோட கிண்டல் கேலிக்கும் ஆளாகாம பேசாம உக்காந்துக்குவோம். வரட்டும், அதெல்லாம் கரெக்டா வருவா. வருவாளா?
என்னடா இது வந்தா சொல்லிட்டு போயிடலான்னு பார்த்தா இவள என்ன இன்னும் காணோம். பேசாம வெளிய போயே பார்த்து பேசிட்டு போயிடலாமா? அப்பா, ஒரு வழியா வந்தாச்சு. சிந்து முகத்தை பார்த்தோம், ஏதாவது நம்மள பேசி மழுப்பி சிரிச்சு இங்கே இருக்க வச்சிருவா. அதனால சித்து, வந்துட்டா அப்படியே பேசிட்டு கிளம்பிடுவோம். ஏண்டா நீ இன்னுமா தூங்காம இருக்க? ஏண்டா அப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? படுக்க வேண்டியதானே? இங்க பெட்ஷீட்லாம் நேரா விரிச்சு கொடுத்து தலகாணிலாம் போட்டுட்டு தானே போனேன். சிந்து, சொல்லுடா. எனக்கு இங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளா தெரியல. ஏன், என்னாச்சு? சிந்து, நீங்க இருக்கியா? நான் நம்ம வீட்டுக்கு போறேன், காலையில உன்னை கூப்பிட வந்துடுறேன். ஏண்டா ஏன் இப்படி பேசுற? காலையில நம்ம 2 பேரும் சேர்ந்தே வீட்டுக்கு போலாம். இல்லம்மா, அது வந்து அப்ப நான் இங்க தங்கிக்கலாமான்னு கேட்டதுக்கு ஓகே சொன்னேல. சொன்னேன், ஆனா இப்போ நேரம் ஆக ஆக நேரம் ஆக ஆக என்னவா? என்ன மாமனார் வீட்ல தங்குறோன்னு சாருக்கு ஒரு மாதிரி இருக்கா? ஏய், என்னவா? ஆமா, என்ன திரும்பாமேவும் இங்க பாரு. இங்க பாரு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. மாமனாரா இருந்தாலும் சரி, அந்த ரத்தனமா இருந்தாலும் சரி, என்னாலும் அவன் வீட்ல எல்லாம் தங்க முடியாது. இந்த அளவுக்கு உனக்காக இருந்தேன், ஃபங்க்ஷனை சூப்பரா செலிப்ரேட் பண்ணேன். இனியும் இங்கே இருனா. தீத்து, அது என்ன பார்த்து சொல்லு. காது கேட்கலையா? ஏய், காதெல்லாம் நல்லா தான் கேக்குது. நீ ஓகே சொன்னனால தானே நான் அப்பாட்ட பேசினேன். இப்ப போய் மாட்டேங்கற. அது சொல்லு. அது என்ன இவ? இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதே. பேசுடா. அது வந்து ஏய் சித்து, சொல்லுமா. நீ ஓகே சொன்னனால தானே அப்பாட்ட சரின்னு சொன்னேன். இப்ப திடீர்னு நீ கிளம்புறேன்னு சொன்னா நான் என்ன சொல்ல முடியும்? அது மாதிரி மெயின் டோரை லாக் பண்ணியாச்சு. எல்லாரும் போய் தூங்க போயிட்டாங்க. இப்ப போய் போறேனா? சும்மா போறேன்னு சொல்லி பாப்போன்னு பார்த்தேன். டேய் சித்து, ஆனா இப்ப நிஜமாலே கிளம்பிடுறா, இல்லன்னா அவ்வளவுதான். ஏய், என்னடா பேசாம முழிச்சுக்கிட்டே இருக்க? அப்பா, அங்கதான் இவ்வளவு நேரம் நின்னுகிட்டு இருந்தேன். காலெல்லாம் வலிக்குது. தள்ளி உட்காரு. சரியான கால் வலி. இங்க பாருடா, சொன்னா கேளு. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் இங்க ஸ்டே பண்ணு. அடுத்து கண்டிப்பா நீ இங்க இருக்கறேன்னு சொன்னா கூட நான் வேண்டான்னு சொல்லிடுறேன். ஓகேவா? டேய், உன்னதான் கேக்குறேன். இல்லடா, இல்ல சித்து, இங்க இருக்கிறது சரி வராது. இவ்வளவு நாள் ரொம்ப நல்ல புள்ளையா நடந்துக்கிட்ட. இன்னைக்கு நீ நல்ல புள்ள நம்பணும்னா இங்க இருந்து கிளம்புறது நல்லது. அப்படியே திரும்பி பார்க்காம ஓடிரு பாப்போம். சித்து, ஏதாவது பேசு. எனக்கு தூக்கமா வருது. அடுத்துக்கட்டா? அது ப்ளீஸ்டா, இன்னைக்கு ஒரு நாள் இங்க இரு. ப்ளீஸ்டா, எனக்காக. ஏய் சிந்து, தூக்கம் வருது, தூங்குறேன்டா. ஏய் சிந்து, இன்னைக்கு ஒரு நாள் இங்க இருடா. காலையில 2 பேர் சேர்ந்து வீட்டுக்கு போலாம். ப்ளீஸ் சித்தார்த். சரி. அப்பாடா, சரின்னு சொல்லிட்டியா? சரி, நான் தூங்கட்டா? ரொம்ப டயர்டா இருக்கு. தூங்கு. இப்படியே? தூங்கு. சரிடா. உனக்கு தூக்கம் வந்தா அப்படியே படுத்துக்கோ. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கறேன். சித்தார்த், சாரி. எதுக்குமா? இல்ல, உன் விருப்பம் இல்லாம இன்னைக்கு ஒரு நாள் இங்க தங்குறோம். சாரிடா. நாளைக்கு நான் உன் கூட வீட்டுக்கு வந்துடுறேன். ஏய், சாரிலாம் வேண்டாம். இப்ப எனக்கு இங்கதான் தங்கணும், உன் கூட தான் இருக்கணும்னு தோணுது. நிஜமாவா? நீ தூங்கு, நான் பாத்துக்கறேன். அப்படியே மெதுவா தட்டி கொடுக்கறியா? அப்படியே சின்னதா ஏதாவது கதை சொல்றியா? ஓய், இல்ல செய்யறியான்னு பார்த்தேன். கதை சொல்ல தெரியாது, பாட்டு பாடவா? பாட்டு எல்லாம் பாடுவேமா. நீ பாடும் போதுல டெய்லி நான் கேக்குறேனே. டெய்லியா? நான் பாத்ரூம்ல குளிக்கும் போது. இதெல்லாம் வேற கேக்குறியா? ஆமா. சரி, டயர்டா இருக்குன்னு சொன்னேல, தூங்கு. குட் நைட். குட் நைட் மா. அடி பாவி, வயசுதான் 23, ஆனா நீ 3 வயசு குழந்தைதான். என் நெஞ்சாங்குட்டில் நீயே நிற்கிறாய் பெண்ணே, நெற்றி பொட்டில் தீயை வைக்கிறாய், கட்டி போட்டு காதல் செய்கிறாய், முதுகில் கட்டெரும்பு போல உருகிறாய். அப்பேனே, ஏய் மெதுவா. சரி, உன்னை நம்பிதான் வாரா. நீ பாதுகாப்பா இருக்கணுமே தவிர அவளை பயமுடுத்த கூடாது. ஓகே? அதெல்லாம் ஓகே தான். என்ன அங்கே நின்னுட்டா? பேனி, சொல்லுங்க. ஏன் நிக்கிற? சரியா போச்சு, திரும்ப கூட மாட்டேங்கிறா. ஏய், திரும்பி பார்த்து வாமா. வா, ஏன் நிக்கிற? உட்காரு. இல்ல, இருக்கட்டும். ஓய், என்ன பாக்குற? நீங்க இதெல்லாம் பண்ணீங்க, ரொம்ப அழகா இருக்கு. ஓ, அழகா இருக்கா? இதெல்லாம் பார்த்து பயம் இல்லையா? அது வந்து. சரி, ஓகே, உட்காரு. இல்லங்க, இருக்கட்டும். ஓ, புருஷனுக்கு மரியாதையா? அப்படின்னு இல்ல. அடிப்பாவி, அப்பனா மரியாதை கொடுக்க மாட்டியா? இல்ல, மரியாதை கொடுப்பேன். இப்ப அப்பனா இல்லைன்னு சொன்ன?
அது அது இப்போ வந்து சரி சரி ஓகே ஓகே. ஆமா என்ன சொல்லிவிட்டாங்க? யாரு? எல்லாரும் தான் ரூம்ல ஒன்ன வச்சு 2 நேரம் பாடா படுத்துனாங்க. இல்ல 1 மணி நேரம் தான். ஓ இது வேறயா? சரி என்ன சொன்னாங்க? அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. அன்னிங்க சிந்து யசோமா சாலாமா மரகதத்தை வேதவழியத்த யாரும் எதுவும் சொல்லல. சரிமா அழுதுறாத. அப்புறம் ம் எனக்கு இப்படி இருந்தாதான் பிடிக்கும். எல்லாரும் பொட்டு வச்சுக்கோ, பூ நிறைய வச்சுக்கோன்னு சொன்னாங்க. நான் சரி சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன். இருக்கட்டுமா? என்ன இருக்கட்டுமான்னு கேக்குற? ஐயோ போச்சு போச்சு, பெரிய குத்தம் பண்ணிட்ட. சுத்தமா நான் என்ன பண்ணேன்? என்ன நீ என்ன பண்ணியா? ஃபர்ஸ்ட் நைட்ல இதெல்லாம் வச்சுட்டு தான் வரணும். நீ ரூல்ஸ மீறிட்ட. இல்ல அது எனக்கு ஆனோ ரூல்ஸ மீறிட்ட. இப்பவே அதுக்கு உனக்கு என்ன தண்டனை தெரியுமா? தண்டனையா? ஆமா ஆமா புடிச்சு லாக்கப்ல போட்டுற வேண்டியதான். நீங்க போலீஸ்காரங்கன்னா லாக்கப்ல போட்டுருவீங்களா? ஆமா வா 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 கிளம்பு. நானும் வர மாட்டேன். சரி உட்காரு. இல்ல அது வந்து சரிதான். அது என்ன? என்ன என்ன? ஒண்ணு இல்லம்மா. சரி என்ன பண்ணலாம்? அது அது வந்து ஐயோ பார்க்க வேற ரொம்ப அழகா இருக்கா. ஆனா பயப்பட வேற செய்யறா. இருந்தாலும் ஏதாவது டேய் சரத்து அறிவு இருக்கா? ஏற்கனவே உங்ககிட்ட என்னடா சொன்னேன்? பாதுகாப்பா இருக்கணும், பயமுறுத்த கூடாது. இருந்தாலும் மறந்தாலும் சம அமைதியா நின்னு இப்படியே எவ்வளவு நேரம் நின்னுக்கிட்டே இருக்கிறது? எவ்வளவு நேரம் ஆனா என்ன? அவன் நிக்கிறாள நீயும் நின்னு. ஆனாலும் இந்த மனசாட்சி இருக்கே. நான் இருக்கிறனாலதான் நீ உருப்படியா இருக்க. ஓ அனத்தாதடா. உங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேளு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசுடா. அப்படி கூட பண்ணலாமா? சரி ஓகே ஓகே. என்னங்க? ஐயோ அவளே பேசிட்டா. அதுக்கு ஏன்டா பதற? உன் மனசுக்குள்ள இருக்கிற மனசாட்சி என்னையே பயப்பட வைக்கிறடா. இந்த மாதிரி பதறி அவளையும் பயப்பட வச்சிடாத. ரிலாக்ஸா பேசு. நான் பயமுறுத்துறேனோ என்னமோ, ஆனா நீ என்ன நல்லா பயமுறுத்துற. என்னங்க? பேசி தொலைடா. நீ வாய மூடுனாதான் நான் பேச முடியும். ஓகே ஓகே வாய மூடிட்டேன். சொல்லுமா. என்ன யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்னங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கல்ல? வைஷ்யமா ஒண்ணு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அது அது வந்து நமக்கு குழந்தை பிறந்தா பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் அதுக கூட பேசும்போது விளையாடும் போது சிரிக்கும் போது இப்படி எனி டைம் கூடயே இருந்தா என்னோட அப்பா அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. ஓ அப்படியா? ஐயோ வேணி இன்னும் குழந்தைக்கு எத்தனை வருஷம் இருக்கோ? இப்ப நான் இருக்கேன்ல, கண்டிப்பா உன்னோட அப்பா அம்மாவை மிஸ் பண்ண மாட்டேன். நான் பாத்துக்கிறேன். மொட்டையா நீ என்ன உள்ள இருந்து கத்துற? நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. லூசு அறிவோட பேசுறியாடா? என்னடா மனசாட்சி திட்டெல்லாம் செய்யற? திட்டவா உன்னை தூக்கி போட்டு மிதிக்கணும். ஏன்டா இந்த கொலவெறி? அவளே குழந்தைன்னு பேசுறா. அப்படின்னா நீ என்னடா பேசணும்? என்ன பேசணும்? அதையும் நானே சொல்லி கொடுக்கறேன். நீ எதுவுமே சொல்லி கொடுக்காதடா, கொஞ்சம் பேசாம இரு. நீ அங்க எங்கடா கரெக்டா பேசுற? அவ குழந்தைன்னு சொல்லும் போது நீ அதுக்கு ஈவனா பேசினா கொஞ்சம் அப்படி இப்படி ஏதாவது பண்ணலாம்ல. செருப்பால அடி நாயே. என்னடா மனசாட்சி நீ கேவலமா சொல்லி கொடுக்கற? அவ உன் பொண்டாட்டிடா. இருக்கட்டும் அதுக்காக நீ எல்லாம் சரிப்பட்டு வர மாட்டடா. சரிப்பட்டு வரவே மாட்ட. எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்ட. சரத்து நீ ஏதாவது யோசிச்சுட்டே இருக்கியா? ஐயோ பேசுறாடா. பேசு. இனி நீ பேசாதடா. எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இல்லடா அமைதி. வேணி என்ன எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்க? அது ஒண்ணு இல்லம்மா. ஒரு மானம் கெட்டவன் மனச போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றான். மானம் கெட்டவனா? என்ன சொல்றீங்க? அது வந்து அது என் மனசாட்சி தான். ஒண்ணு இல்ல. ஓகே வைஷம்மா அப்புறம் வேற என்ன சொன்னாங்க? அவங்க ஒண்ணும் சொல்லல. நான் தான் சொன்னேன். பேசலாம் செஞ்சியா? என்ன பேசுன? அவங்க குழந்தை சொன்னதுக்கு சீக்கிரம் அதாவது 1 வருஷத்துல உங்களுக்கு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுக்கறேன்னு சொன்னேன். சூப்பர்மா. என்ன சொன்னா? 1 வருஷத்துலயா? சரத்து உனக்கு பையன் பிடிக்குமா பொண்ணு பிடிக்குமா? எல்லா குழந்தையும் ஒண்ணுதான். பையனும் பிடிக்கும் பொண்ணும் பிடிக்கும். ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் பொண்ணு தான் வேணும். பொண்ணுக்கு பார்க்கவின்னு பேர் வைக்கலாமா? பார்க்கவியா? நல்லா இல்லையா? ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு இந்த பேர் ரொம்ப பிடிக்கும். அம்மாவுக்கு வச்ச பேர் பார்க்கவி தானா. பார்க்கவிங்கிற பேரை தான் எல்லாம் பாக்கியம் கூப்பிட்டு கடைசில அம்மா பேரை பாக்கியமாவே மாத்திட்டாங்க. அதனால நமக்கு பொண்ணு பிறந்தா பார்க்கவின்னு பேர் வைக்கலாமா? வைக்கலாமே. சரி ஓகே. ஆமா இதெல்லாம் எப்போ யோசிச்சுட்டு வந்த? இப்பதான் வைஷாத்த பேசினதுக்கு அப்புறம் நமக்கு பொண்ணு தான் பிறக்கணும், பொண்ணுக்கு இந்த பேரை வைக்கலாமான்னு உன்கிட்ட கேட்டுக்கலான்னு யோசிச்சுக்கிட்டே வந்தேன். நீயும் சரின்னு சொல்லிட்ட. ஐயோ என்னம்மா என்னாச்சு? இல்ல பேச்சு வாக்கல உன்கிட்ட எப்பயும் பேச. ஐயோ சாரி. புரியலையே. அதான் சரத்து. இல்ல அதாங்க மறந்து அப்போ
அப்பப்போ நீ நான் சொல்றேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் போக போக நீங்க நாங்கன்னே பழகிக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், நீ என்ன பேர் சொல்லியே கூப்பிடு. அச்சச்சோ, அப்படிலாம் கூப்பிடக்கூடாதுங்க. அதெல்லாம் கூப்பிடலாம், மரியாதை மனசுல இருந்தா போதும். இப்படி வாய் வார்த்தையில கூப்பிட்டுதான் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்ல. இல்லைங்க, இருந்தாலும் பரவாயில்ல, நான் இப்படியே கூப்பிடுறேன். சரி ஓகே, ஓ இஷ்டம். அப்புறம் நான் சொன்னதுக்கு நீங்க ஒண்ணுமே சொல்லல. எதுக்கு? அதான் பொண்ணு அதான் பேருக்கு ஓகே சொல்லிட்டேனே. பேருக்கு இல்லைங்க, பொண்ணுக்கு. ஐயோ, ஏய் சரத்து, என்னடா இது? பதறுவா பயப்படுவான்னு என்னென்னமோ நினைச்சு நாம பயந்தா. என்னதான் இருந்தாலும் என் பொண்டாட்டி என் மனச புரிஞ்சு நடந்துக்கிறா. வேணி, ஓய் வேணி, ஓய். ஏ வேணி, வேணி இங்க பாரு. அது வந்து ஓகே ஓகே ஓகே, நான் கையை எடுத்துட்டேன். பாரு, பயப்படாத, ரிலாக்ஸ் ஆரு. ஏ ஓகேமா, நடுங்காத, என்ன பாரு, நான் தான், பயப்படாத. ஏனி ஓகே ஓகே. ஏ வேணி, ஒண்ணு இல்ல, நான் என்ன சொல்லிருக்க? அம்மா கிட்ட இருக்கும்போது எந்த பொண்ணும் பயப்பட மாட்டா, பயப்படாத. ஓகே ஓகே, நான் போய் உட்காந்துக்கிறேன், நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு, ஓகேவா? போகாத. ஏய் சரி ஓகே. வேணி, சாரி சரத்து. ஏய் எதுக்கு இந்த சாரி? இல்ல, அது வந்து இந்த அளவுக்கு உன புரிஞ்சுக்காதவெல்லாம் கிடையாது. இல்ல சரத்து, அது வந்து புரியுதுமா. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? உனக்கு என்ன தோணுது? தூங்கணுமா? நோ ப்ராப்ளம், தூங்கணும்னா தூங்கு. இல்ல, அது வந்து நீ ரிலாக்ஸ் ஆக வா, வெளியே போலாம். வெளியே வா. அது எப்படி போக முடியும்? நான் கூட்டிட்டு போறேன். இல்ல இல்ல, வேண்டாம். வாமா. வேணாங்க, அத்தை மாமா எல்லாம் மாடியில தான் படுத்திருக்காங்களாம். நான் உன்னை மாடி கூட்டிட்டு போறேன்னு சொல்லலையே. இல்ல, நாம வெளியே போறத பார்த்தா யாரும் பார்க்க மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன், வா. அது என்ன? என்னமா? சாரி. இன்னொரு தடவை சாரி சொன்னா பாலாருன்னு விடுவேன். இல்ல, அது வந்து ஓகே ஓகே, கொஞ்ச நேரம் கழிச்சு பேசிக்கலாம். பாரு, இன்னும் நடுங்குற, உடம்பெல்லாம் ஜில்லுன்னு ஆகுது, எனக்கு பயமா இருக்கு. ஏன் இந்த அளவுக்கு உன் மனசை பாழாக்கிக்கிறேன்னு தான் தெரியல. சரத்து, நான் இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சுதான் வந்தேன். ஆனா என்ன மீறி. சரி சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இன்னும் இங்கே இருந்தேன்னா உனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கும். மாடியில எல்லாரும் சரி, வா நம்ம கார்டனுக்கு போலாம். கார்டனுக்கா? நம்ம வீட்டுல தானே, வீட்டுக்கு பின்னாடி நேரம் சிறு 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 நல்லா காத்து வரும், ரொம்ப அமைதியா, உன் மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். கொஞ்ச நேரம் போய் உட்காந்துட்டு வரலாம். என்னங்க, சொல்லுமா. ட்ரெஸ் மாத்திக்கிட்டா? ம். என்னோடது பாவாடை தாவணி. போய் மாத்திட்டு வா. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எனக்கு என்ன பிரச்சனை? போய் மாத்திட்டு வா. கொஞ்ச நேரம் போய் கார்டன்ல உட்காந்துட்டு வருவோம். ஏ வேணி, சொல்லுங்க. ஒரு டவுட் கேட்கவா? இல்ல, நீ இப்படி என் பக்கத்துல வந்து கைய இருக்கா புடிச்சிருக்க, இதனால பயம் கூடுதா இல்ல பாதுகாப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. இத மட்டும் நல்லா பேசு. ஆனா நான் லேசா கைய வச்சுட்டா மட்டும் கதறு. சரி ஓகே சரி ஓகே. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நைட் கார்டன்லன்னு கார்டே எழுதி வச்சிட்டாரு போல. போய் உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகாது பேசிட்டு வரலாம். என்னங்க? அம்மாடி, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாமா, எனக்கு எல்லாம் புரியுது. போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. உன்னோட பாவாடை தாவணியே வா, நான் ஒன்னும் சொல்லல. நீ நார்மல் ஆகுற மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம். போ. என்ன? இல்ல, கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு டெக்கரேட்லாம் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் வேஸ்டா? சேட்டைய பாத்தியா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு பச்சை புள்ள மாதிரி பேசுவா. என்னங்க, வேஸ்ட் தானே? ஃபீலிங்ஸா? இல்ல ஃபீலிங்ஸான்னு கேக்குறேன். அது வந்து பிச்சு போடுவேன் பிச்சு. மனுஷன் ஓரளவு தான் எல்லாத்தையும் கண்ட்ரோலா வச்சிருக்க முடியும். இதுக்கு மேலையும் பொறுமையை சோதிச்ச. இல்ல, நான் எதுவும் பேசல. அந்த பயம் இருக்கட்டும், போடி போ. போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாடி. என்ன சிரிக்கிற? சிரிப்பு போலீஸ் மாதிரியா பேசுன? தேங்க்ஸ். ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம். என்ன இப்படியே நின்னுட்டு இருந்த? போறேங்க, ரொம்பவும் விரட்டாதீங்க. அப்பாடா, என் பொண்டாட்டி ரிலாக்ஸ் ஆயிட்டா. இவ்வளவு பயம், பதட்டம், கஷ்டம், அழுக எதா இருந்தாலும் சரி கொஞ்ச நேரத்துல சரி பண்ணிடுறீங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே ஓகே, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னடி பண்ணட்டும்? கேக்க மட்டும் செஞ்சுக்கோங்க. சரிதான், ஆனாலும் ரொம்ப விவரம் தாண்டி. என்னங்க? ஐயோ, என்னங்க என்னங்கன்னு சொல்லி வேற கடுப்பேத்துறாளே. என்னங்க? ஐயோ சொல்லுமா. நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போலாமா? எதுக்கு? இல்ல, நான் இன்னைக்கு ரொம்ப தைரியமா இருக்கணும், உங்களை கஷ்டப்படுத்த கூடாது, நான் பயப்படக்கூடாது, நடுங்க கூடாது அப்படின்னு எவ்வளவோ மனசுல ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன்.
ஆனா எதுவுமே நடக்கல. இப்ப கூட உங்க கைய பிடிச்சத விட்டா கை நடுங்கும். தெரியுது உடம்பு ஐஸா இருக்கிறது. இப்ப உங்ககிட்ட நான் பேசுறது கூட தைரியத்தை வர வச்சு. இப்ப என்னடி பண்ணணும்? அதான் ஹாஸ்பிட்டலுக்கு போய். ஓய், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கொஞ்சம் மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்க. அத நான் சரி பண்ணிக்கிறேன். முடியலன்னா அப்புறம் பாத்துக்கலாம். இல்லங்க, நான் உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், இது மட்டுமே வாழ்க்கை இல்லைன்னு. எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வாழலாம், சிரிக்கலாம், பறக்கலாங்கிற மாதிரி நம்மளும் வாழ்க்கையை ரசிச்சு ரசிச்சு வாழுவோம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உனக்கு ம், நம்பிக்கை இருக்கா? நீங்க தான் பக்கத்துல இருக்கீங்களே, அதனால ரொம்ப ரொம்ப நம்பிக்கையா இருக்கேன். சரி சரி, வெயிட் பண்ணுங்க. இந்த சேலை கட்டினதுல இருந்தே ஒரு மாதிரியா தான் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் இதை சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். கார்டனுக்கு போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம். கொஞ்ச நேரம் என்ன, விடிய விடிய கூட பேசலாம். என்னங்க? பேசலாமா? பேசலாம், போ போ. ம், இடி சரத்து, உனக்கு அறிவே இல்லடா. என்ன மாதிரி சீனு சொதப்பி கார்டனுக்கு கூட்டிட்டு போவியா உனக்குலாம்? டேய் மானங்கட்ட மனசாட்சி, இன்னும் நீ ஏதாவது ஐடியா கொடுக்கறேங்கிற பேர்ல மட்டும் பேசுன, மனசாட்சின்னு கூட பார்க்க மாட்டேன். கேவலமா திட்டுவேன், ஓடிடு. ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன்.